ஒளி அதனாலதான் ஒளி நெறிய இதுவரைக்கும் இந்த ஒளி நெறிங்கிறது ஒளியை நெறியாக சொல்றது கிடையாது. ஒளிய சமயங்கள்ல வேதங்கள்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய வழிபாட்டு, அதாவது எப்படின்னா ஒரு ஒரு சாஸ்திரமாக, அது ஒரு சடங்காக, சாஸ்திரமாக, அல்லது அதுக்கு எல்லா விதமான இதுவும். இப்போ ஒரு தெய்வம்னு சொன்னா அந்த தெய்வத்தை முன்னிலையில விளக்கு ஏற்றுவது, விளக்கு போடணும், செய்யணும் அப்படின்னு வேதங்களை சொல்லப்படும். அந்த முறையில தான் செய்யும். அது நாம செய்யக்கூடியது, நாம ஏற்றி வைக்கணும். ஆனா இயற்கையிலேயே ஒளி இருக்கு. இப்ப இயற்கையில ஒளி இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. ஒளி இல்லாம உலகம் ஜீவிக்குமா? ஜீவிக்கும். இப்ப சந்திரன் ஒளி உள்ளது இல்லை, சூரியன் ஒளி இல்லை. சூரியன் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப யாராவது அதை பத்தி சிந்திக்கிறாங்களா? ஏன் சிந்திக்கல? ஏன் சிந்திக்கல? இயற்கையிலேயே ஆற்றல், அதாவது அதுக்கு எல்லா இதுவும் இருக்கு. இப்ப ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் அதுதான் செய்யுது. ஐந்தொழில் தெரியுதா? படைக்கிறது, காப்பாற்றுறது, அழிக்கிறது, மறைக்கிறது, அடக்கி வைக்கிறதுங்கிற அது செய்யும். அந்த திருப்தியங்கள் செய்யக்கூடியது. அதை பத்தி செய்யல. அப்ப அது எல்லா இதையும் சொந்த உலகத்தை கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் திருப்தி அதிகம்லாம் செஞ்சு. அது இல்லைன்னா உலகத்துல இதுன்னு சொல்ல போனா விஞ்ஞான பூர்வமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பூமியே அங்கிருந்து தான் வந்துட்டேன். இன்னும் புல்கூட்டு ஜீவராசிகள்லாம் அங்கிருந்து அப்படின்னு தோற்றிருக்கோம். அது வளருவதற்கும் வாழ்வதற்கும் ஆதாரமா இருக்கு. பருவ காலங்கள்லாம் தோன்றி மழை பொழிவுலாம் அதுதான். இன்னும் இரவு பகல் தோன்றுவதற்கு அது இல்லைன்னா இரவு பகல் கிடையாது. பூமி, அது சந்திரன், இதெல்லாம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. மாதிரி இயற்கையதான் இப்ப நம்ம நடத்தி இயற்கை நடத்துவதுங்கிறது உணர்ந்து, அந்த இயற்கையினுடைய இதை உணர்ந்து இயற்கை வழிபாட்டுல போனதுனாலதான் பெருமாள் இந்த நடத்திட்டார். இது மாதிரி எந்த சித்தர்கள் யோகிகள்லாம் இயற்கையினுடைய நிலைக்கு போவாங்க. அவங்க அந்த அண்டத்துல இருக்கிறதெல்லாம் தனக்குள்ள இருக்குங்கிறது தெரிஞ்சு, அண்டத்துல உள்ளது பிண்டத்துல இருக்கிறது எல்லாரும் சொந்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி பிண்டத்துல இருக்கக்கூடியதை பார்த்தாங்க நமக்கு அண்டத்தினுடைய சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சு போகும் அப்படிங்கிறதுனால பிண்டத்தின் வழியா போனாங்க. பிண்டத்தின் வழியா போனதுல இயற்கையை முழுமையா அறிய முடியும். ஏன்னா பிண்டம் ரொம்ப விசாலமாக அழிப்பமா இருக்கு. பிண்டமுறையா வேண்டாம், அதை அறிய முடியாது. ஒன்று கிடக்க ஒன்று, அதாவது ஒன்றை அறிவதற்கு பதில் இன்னொன்று அது போல இருக்கும். அதை பார்த்து முடிவு கொண்டுவார். அதனாலதான் எல்லாரும் தோல்வி கண்டார். ஆனா அண்டத்தை நோக்கி போறதுதான் பெருமான் போற ஒரு உண்மையான வழி. அதனால அண்டத்தை கொண்டு பிண்டத்தை வளர செய்து வாழி சொல்லு, அதுதான் இயற்கை உண்மை வழிபாட்டு முறை. தன்மார்க்கம், அதுதான் ஒளி. ஏன்னா இப்ப ஒளி நெறின்னா நீங்க தப்ப கேட்டுருவீங்கன்னா இப்படி விளக்கமா ஏற்றிருக்காங்கிறதுனால அதுக்காக தான் இது பண்ணுவாங்க. அந்த ஒளி நெறி தான் தயவை ஒளியின் மூலமா தயவை ஆன்மாவினுடைய தயவு, அதுதான் தன்மார்க்கத்தோடு. அதைத்தான் ஜீவகாருண்யம்னு. ஜீவகாருண்யம் என்ன அர்த்தம்? ஜீவன் ஜீவன்ல ஜீவன்ல காரணம். இந்த பிண்டத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கு, இந்த அண்டத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கணும்ல, இருக்கும். அது எதுன்னு சொல்றாரு? இந்த பிண்டத்துக்கு ஒரு ஜீவன் இருக்குதான் இல்லையா, இந்த அண்டத்துக்கு ஜீவன் இருக்கும். அதை எதுன்னு சொல்றாரு வல்லலாரு? யாருங்க அது தெரியல. இந்த பிண்டத்துக்கு ஒரு ஜீவன் இருப்பது போல் அண்டத்துக்கு, அண்டம்னா இந்த அட்டம், இந்த மகா அட்டம். அண்டம்னா இது மட்டும் இல்லைங்க, அண்டம்னா அதெல்லாம் விரிவடை. இதுக்கு பேரு இந்த மகா அண்டம். அதாவது இந்த சூரியன், இந்த குடும்பம் இருக்குல்ல, இந்த பூமி, இந்த ஒரு சூரிய குடும்பம் இருக்குல்ல, இதுக்கு பேரு ஒரு மகா அண்டம். இது இந்த மகா அண்டம் ஐயா
மகா அண்டம். இந்த மகா அண்டத்துல எது ஜீவனத்துல இயற்கையாவே காருண்யம் நிறைஞ்சி இருக்குங்கிறார். அப்ப உதாரணம் பார்க்க கூட இயற்கையிலேயே காருண்யம் நிறைஞ்சி இருக்கக்கூடிய இடம் எது? காருண்யம் இல்லைன்னா இவ்வளவு இந்த உலகத்தை வாழ்க்கை. அப்ப அது எவ்வளவு செயல்களை பாகுபாடு இல்லாம பேதம் இல்லாம செய்துட்டு இருக்கு. அப்ப உண்மையிலேயே கருணையுடைய பொருள் அதுதான். அப்ப அந்த காருண்யத்தை நம்ம ஜீவன்ல இருக்கிற காருண்யத்தை அந்த காருண்யமானது ஜீவன்ல இருந்து வெளிப்படை. ஜீவன் சொல்றாங்களே தவிர நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய ஆள் தெரியுமா? ஜீவனாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தில் ஜீவனாக இருக்கக்கூடிய ஆன்மாவும் அவைகளுக்கு உபகார கருவிகளாக உள்ள மனம் முதலிய அந்த கரணங்களும் மற்ற கருவி கரணங்களும் ஜடம். அப்ப அறிவா இருக்கிறது எது? ஆன்மாதான். அப்ப ஆன்மாவுக்கு மற்ற சுகதுக்கங்கள் எல்லாம் ஆன்மாவுக்கு அனுபவங்களை தவிர மற்ற கருவி கரணங்களுக்கு அனுபவம். அந்த ஆன்மாவில இருக்கக்கூடிய காருண்யத்தை வெளியே கொண்டு வர தொடர்ந்து ஜீவனோடு ஜீவன் நம்ம பரிச்சயம் செய்து ஜீவகாருண்ய பரிச்சயம் செய்து தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காருண்யம். அதுக்குதான் ஜீவத்தை ஐயா எடுத்து வச்சாங்க. இந்த ஜீவங்கிறவங்க காருண்யத்தை வெளிப்படுத்த இந்த ஜீவனோடு நீங்க உங்க ஜீவனை இதோடு சம்பந்தப்படுங்க. இந்த ஜீவனை அந்த ஜீவன் ஐயா எடுத்து வச்ச ஜீவனோட ஜீவன் தானே உயிர் தானே, அந்த ஜீவன் தானே. அந்த ஜீவன் பொதுவா எடுத்து வச்சாங்க உறவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஏற்படுத்தணுமோ அப்படி ஏற்படுத்தணும். உங்களுக்கு எப்படி ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அது மாதிரி எந்த அளவுக்கு எந்த வகை செய்தால் பெருமான் சொல்றாரு, எந்த வகை செய்தீர்கள் எனக்கு பயன் வருமோ அந்த வகையை எனக்கு அறிவிப்பாய். எந்த வகையில போன அவரு ஆண்டவர்தான் தான் நம்ம தான் கேட்கறது இல்லை. அவரு என்ன கேட்டு போட்டு நம்ம ஏன் கேட்க தெரியுங்க. என்ன கேட்கறது நமக்குதான் எல்லாம் தெரியுமே. அவரு ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருக்கு ஆண்டவர் சொல்லுவாரு நமக்குலாம் சொல்லுவாரா அப்படிங்கிற அவலம் இல்லையா? அந்த நம்பிக்கை உண்மையிலே இருந்தா என்ன கேட்போம்ல. யாரும் கேட்கறது பெருமாள் கேளுங்கிறாரு. ஆனா கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்ல? இந்த மாதிரி என்ன மாதிரி மனுஷன்ட்ட வந்து கேட்கலாம். சாதாரண ஆள் கேட்கும். ஐயா அது என்ன கேட்கலாம், தப்பு இல்ல. அது வந்து எல்லாம் கேட்க முடியுமா? எல்லாம் சொல்றதுக்கு நம்ம என்ன எல்லாம் அறிந்தவர் யாரு? எல்லாம் அறிந்தவர்கள போய் கேட்கணும். ஒண்ணுமே தெரியாதவன்ட்ட வந்து கேட்டா என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? நமக்கு கொஞ்சம் ஏதாவது கேட்டு நம்ம மேண்டுகிட்டு இருக்கோம். ஏதோ கொஞ்சம் ஏதோ கேட்டு அதை அழுது தொழில் படாத பாடுபட்டு ஏதோ கொஞ்சம் சொல்றாங்க. சரி, அதுல வந்து நமக்கு வஞ்சனை வைக்கக்கூடாது, வஞ்சனம் இல்லாத மனம் வேணுங்கிறதுனால அது எப்படியாவது போய் மக்களுக்கு சேரணும். உண்மை போய் சேர வேண்டும். உண்மை எதுவோ சத்தியம் எதுவோ அந்த சத்தியம் போய் சேர வேண்டும். மற்றது அசத்தெல்லாம் போகக்கூடாது. சத்தியம் போகணுங்கிற உணர்ச்சியில ஏதோ கொஞ்சம் எப்படியாவது வரணும். அதெல்லாம் வந்து எப்படியும் உண்மையை தெரிந்து கொண்டு அதை மட்டும் உறுதியாக பிடித்துக் கொண்டு அவர்கள் நிறைவேற செய்யும் வர வேண்டும் அப்படின்னு. ஆனா உண்மையிலே கேட்க வேண்டிய இடம் பெருமாள்கிட்ட தான் கேட்கும். அங்க ஜீவன் தான் நமக்கு அதுக்கு ஜீவத்துல தொடர்பு ஏற்படுத்தி அதுதான் ஜீவகாருண்ய பரிசயம். ஜீவனோடு பரிசயம் செய்வதன் மூலமா நீங்க என்னென்ன விளக்கங்கள் பெற்று வரீங்களோ நாளைக்கு அப்ப சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு அதுல லாபம் கிடைக்கும். அப்போது நம்ம அனுபவங்களை பரிமாறிக்கிறோம். ஐயா நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறேன், ஐயா இத்தனை வருஷமா இருக்கேன், இல்ல இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன்,
உருக்கமா நான் பெருமாள் இடத்துல எதா இருந்தாலும் நான் எங்கேயும் யாரையும் போய் பார்க்கறது கேட்கறது நான் ஐயாட்டே செஞ்சுட்டு வரேன், அருப்பா படிச்சுட்டு வரேன். எப்போதும் தீப முன்னிலையில உட்காந்து விசாரம் ஆண்டவத்தை தொடர்பு கொள்றேன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்ப வர்ற சந்தேகம் தான் உண்மையான சந்தேகம், அப்ப வர்ற கேள்விதான் உண்மையான கேள்வி. அப்ப நம்ம சொல்ற பதிலுதான் உண்மையானது, சத்தியமானது, தேவையானதா இருக்கும். உங்க ஜீவனுக்கு எது தேவையோ அதை மட்டும் வரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எது தேவையோ அது மட்டும் வரும். ஏன்னா அப்ப அவர் நடத்துறது கரெக்டா இருக்கும், அது மாதிரி வரணும். செத்தவர்களை எல்லாம் இறந்தவர்களை எல்லாம் இருந்தினார். அது என்ன சொல்றாங்க, தூங்கிட்டு இருக்கிறவன எழுப்ப முடியல நம்மளால. அப்புறம் தூங்கிட்டு இருக்கிறவங்கள இப்ப எழுப்பணும். இப்ப அதுதான் இப்ப பணி. இப்ப பணி என்ன, எவ்விதத்திலாவது எவ்விதத்திலாவது தூங்கி நான் தூங்காம நான் விழித்துக் கொண்டு நான் தூங்காம இருந்தாலும் தூங்குறவனை எழுப்போம். அது நீங்க என்ன கேட்கணும், விசாரம்னா அதான் விசாரம். இத கேட்ட மாத்திரம் ஐயா அப்போது அப்படி என்றால் நீங்கள் தூக்கத்தில் இருந்து விழிப்பு பெற்று இனி தூங்குவதில்லை என்ற நிலைக்கு வந்து விட்டீர்களா என்று நீங்கள் கேட்கணும். அது விசாரம். நீங்க கேட்டீங்கல்ல முதல்ல, அதெல்லாம் விசாரம். இதுதான் விசாரம். இப்படி நீங்க ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிச்சா என்ன ஆகும், அது போகணும். அது அப்புறம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விடயங்கள் மட்டுமே வந்து கொண்டே இருக்கும். அது விசாரம். விசாரம் என்பதற்கு இலக்கணம் சொன்னா புரியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னமோ நான் கற்றவங்க பெரிய பெரிய பேசி அவங்க இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு பயமா இருக்கு. அது நமக்கு வேண்டியதில்லை. இங்க கொடுங்க காருண்யம் தோன்ற ஆரம்பித்து விட்ட தண்ணி கிடைக்க ஆரம்பிக்கிறது. முதல்ல தண்ணி கிடைக்குமாங்கிறது பிரச்சனை. பூமியில தோன்றனா தண்ணி கிடைக்குமா, தண்ணி இருக்கா முதல் பிரச்சனை. அதுதான் முதல் பிரச்சனை. இல்ல எவ்வளவு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கறது முதல் பிரச்சனை. இல்ல தண்ணி கிடைக்கிறது இங்க எவ்வளவு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு கப்பு வாங்க. தண்ணி முதல்ல தண்ணி இருக்கா, தண்ணி ஊழல் உண்டாயிடுச்சு, தண்ணி கிடைக்குது, ஊற்று தண்ணி இது எவ்வளவு காலத்துக்கு வரும்? தண்ணி நிறைய ஊற்றுக்கள் நிறைய இருக்கு, நிறைய தண்ணியை கட்டணும். அது மாதிரி அதுல ஜீவகாருண்யம் விளங்கும் பட்சத்தில் அந்த ஜீவகாருண்யம் எந்த இடத்துல எப்போது விளங்கும், அதாவது எந்தெந்த இடத்துல விளங்கும். முதல்ல ஜீவகாருண்யம் நம்ம இடத்துல விளங்குறதுக்கு உண்டான நிலைகள் நம்ம அடைஞ்சிட்டோம்னா ஜீவகாருண்யம் விளங்குவதற்குரியான நிலை நம்ம இடத்துல வந்து இதுதான் இல்லையா? நம்மகிட்ட ஏதாவது புரியாம கதை கேட்கணுமா? ஜீவகாருண்யம் நம்மிடத்தில் தோன்றி விளங்கும் பட்சத்தில் இன்னொரு கப்பு எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த காருண்யம் தோன்றும் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்பதான் பிற ஜீவனிடத்தில் பசி, கொலை, பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளெல்லாம் எந்தெந்த ஜீவனிடத்தில் நீ காண்கிறாயோ அப்போதெல்லாம் காருண்யம் உண்டாகும். என்ன புரியுது நீ கேட்டதுக்கு? அதுதான் இப்ப ஜீவகாருண்யங்கிறது எப்போது தோன்றும், அதாவது ஏற்கனவே இருக்கு, பொருள் இருக்குங்க, நிறைய வச்சிருக்க. இங்க நிறைய வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வச்சிருக்க. அப்ப யார் கேட்டா கிடைக்கும்? அமரசையாரி கேட்டா கிடைக்கும், அவர் கேட்டா கிடைக்கும் அப்படிங்கறது இல்ல. கேட்டாங்கன்னா கிடைக்கும். அது எப்போது வெளியே வரும்? இது உள்ள இருக்கிறது எப்போ வெளியில வரும்? இருக்கிறது எப்போ வெளியே வரும்? கேட்கும் போது தானே வெளியே வரும். அதே மாதிரி பார்க்கும் போது வருங்கிறாரு. இது எந்த துக்கத்தை? ஜீவர்கள் துக்கத்தை அனுபவிக்கும் போது. எந்த துக்கத்தை?
ஒரு பசியினால துக்கத்தை அனுபவிக்கிறானோ அப்போதும் இந்த காருண்யம். பசியினால யார் துக்கத்தை அனுபவிக்கிறார்? ஏழை நீங்கள் வேணுமா? பசியினால் துக்கத்தை அனுபவிப்பதை நீங்கள் பார்த்திருக்கீங்களான்னு கேட்க போட்டு நோன்பு நம்ம தனியார் அதே மாதிரி பிணியினால பசியினால பிணியினால இச்சையினால கூட சொல்றாரு. இச்சையினால் எளிமையினால், எளிமைனா வறுமை இல்லாமை, எளிமைனா இல்லாமை, வறுமையினால ஒரு ஜீவன் துன்பப்படுது. அப்படி அந்த துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற செய்தியை அது துன்பத்தை சொல்லுது அல்லது கஷ்டப்படுறத நீங்க பாக்குறீங்க. அப்போது நம்ம இடத்துல அந்த காரண்யம் தோன்றவட்டம். இந்த என்ன காரண்யம்? காரண்யம் என்ன அதுதான் இப்ப ஐயா சொல்றது. ஜீவாரணி வருஷத்துல கேட்டதை விட்டு பாட்டு இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு. இதுல நாம எத்தனாவது கிளாஸ்ல, 1ஆம் கிளாஸ்ல இருக்கோம்னா 2ஆம் கிளாஸ்ல இருக்கோம்னா தெரியல, எனக்கே தெரியல. ஒண்ணும் புரியல, ஒண்ணும் புரியுற மாதிரி தெரியல, இருக்கிற மாதிரி தெரியும். நீ கேட்டதை முடிஞ்சு வச்சு முடிச்சுட்ட ஒரு கேட்டாரு. இப்ப நானும் பதில் சொல்லிட்டுதான் முடிஞ்சது. அது தெளிவடைஞ்சு வச்சாரு. அடுத்தது நல்லா எங்க ஐயா ஒருத்தவங்க தான். எங்க ஐயாக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கேட்க முடியாது. ஒரு வாரம் நீ பேசாம தான் உட்கார்ந்துக்கிறோம். இப்படிலாம் நாங்க இருந்தோம். அதுவே பெரிய பாக்கியம் நமக்கு. ஏன்னா உத்தரவு போட்டாங்க அப்பதான் ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது. மத்தவனுக்கு இல்லாத கஷ்டம் இல்லாம எளிமையா பூக்கு ஜோப்லயோ இல்ல ஏதாவது உள்ள புசுர போற இதுவே பெரும் பாக்கியம். அப்படிலாம் உட்காந்து அப்படின்னா எவ்வளவு அன்பு வச்சிருப்போம், எவ்வளவு பக்தி வச்சிருப்போம். அது போட்டோம். அதெல்லாம் இப்பதான் நமக்கு எல்லாம் சகஜமா ஆக்கிட்டாரு. வந்ததான் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஆண்மனைய சகோதரர்கள் இந்த பாவைக்கு வந்துட்டோம். அதனால அதெல்லாம் வேண்டியதில்லை. ஒருத்தர் போனாரு. அவரு ஒருத்தர் சித்திரப்புல இருந்து வந்தார். அவரு ஐயா யாரும் சொல்லுவாரு பேசணும் அப்படின்னு. நீ உனக்கு இப்ப உடனே எதுவும் கிடையாது. நீங்க உட்கார்ந்துருக்க, சாயந்தரமா போற. இது மாதிரி வாரம் வாரம் வர்ற, உட்காந்துட்டு சாயந்தரமா போற. அவ்வளவுதான் கேள்வி. உட்காந்து போவான். பாப்பாரு வர்றானா இல்ல நின்றுடுறானா. அவன் நின்றுடுவான்னா அவன் நின்றுடுவாங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். போதும். அது மாதிரி நம்ம என்ன செய்ய சொன்னாங்களோ அது மாதிரி தெளிவா நம்ம ஒரு இது செய்தோம்னா அது என்ன இதுன்னு புரிஞ்சு பிறகு அதை நம்ம நடைமுறைக்கு அதை எப்படி சாத்தியங்கிறத நம்ம சிந்திக்கணும். நம்ம அறிவு கொண்டு சிந்திச்சு பெருமாட்ட வச்சு போறது சொல்லணும். ஐயா இந்த மாதிரி குத்துரைய சொன்னாங்களா, என்ன பெருமானேன்னு அங்க போய் கேட்கணும். நீங்களா சிந்திக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தொடர்பு கொள்ளணும். உபயோகம் நீங்களே செஞ்சு சீர்திருக்கணும். சரி ரைட் ஆகும், சொன்னது இதுதான் போகணும் அப்படின்னு அதுல நம்ம சிந்திச்சு கருத்து செலுத்தி போகணுமே தவிர அறவுரை அது முடிச்சு போச்சுன்னு அடுத்தது சாகக்கூடாது. கொத்து இதுதான் முடிச்சுட்டு தான் போகணும். ஒரு பேர் சொல்றேன், அதெல்லாம் ஒரு முறை. ஒரு பேச்சுனாலும் அதான முறை. விசாரம் கிடந்துட்டு போகுது. விசாரம் யாரு விசாரமா பண்ணிட்டு இருக்காங்க? இங்க விசாரம் பண்றதுக்கு யாரு இருக்கா? தத்து விசாரம் பண்றதுக்கு யாரு இருக்கா? சாதாரண ஐயா யார்ட்டையாவது உட்காந்து தத்து விசாரம் பண்ணிட்டு இருந்தாரு. செய்தி சொல்லிட்டு இருப்பாரு. அவரு பெருமான் காலத்துல யாரோடய உட்காந்து பெருமானுக்கு ஈக்குவலா தத்து விசாரம் பண்ண பெருமான் யார்ட்டையாவது உட்காந்து தத்து விசாரம் பண்ணாரு. அவரு எங்க போய் தத்து விசாரம்? யாரு அவருக்கு ஆண்டவரோடு தான் நான் விசாரம் செய்தேனே தவிர தனித்து எவரோட நான் விசாரம் செய்யலைங்கிறாரு. அவரும் ஆண்டவரோடு தான் தொடர்பு கொண்டு விசாரம் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் விசாரணை. ஆனா தெரியுது உபதேசங்கள். இப்ப நம்ம உபதேசம் படிக்கிறோம், உபதேசங்கள் செய்வாங்க.
அப்படி அவர் உபதேசத்துல இருந்து நமக்கெல்லாம் சொல்லுவாரு, நீ உபதேசிக்காதேங்கிறாரு. நீ உபதேச ரீதியாக எதையும் சொல்லாத, உண்மைப்பட சொல்லு. அப்பனா உபதேச ரீதியாக சொல்லுவது வேற, உண்மைப்பட சொல்லுவது வேற. அதனாலதான் அதை புரிச்சுக்கிட்டோம். உண்மைப்படதான் சொல்லணுமே தவிர உபதேசிக்க கூடாது. உபதேசித்தல் ஆவதில் உண்மைப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? உண்மைப்பட வேண்டுங்கிறார். உபதேச ரீதியா சொன்னால உண்மைப்பட சொல்லு. அது என்ன? அப்புறம் உபதேசம் வேற, உண்மைப்படுறது வேற. இப்படிலாம் அர்த்த சிக்கல். அதனால எது பேசினாலும் அதான் லட்சணம். ஒரு இதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பெருமாட்டம் இருக்கிறதுக்கு அதுதான் அழகு. நம்ம எல்லாம் இப்படிதான் இருக்கணும். இதுதான் ஒரு முறையா. எது சொன்னாலும் கரெக்டா அதை முடிச்சிடணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோமா, ஒரு வார்த்தை சரி அதை முடிச்சுட்டா கரெக்டா முடிஞ்சு. சரி, அது மாதிரி எப்போதுமே பழக்கத்துக்கு வரல. வந்தோம்னா ஒரு ரெகுலர் ஒழுங்கு கிடைக்கும். எதையுமே நம்ம அறுப்பாவில அந்த ஒழுங்கு கூட நம்ம அறுப்பாவில இருந்து கொண்டு அந்த ஒழுங்காக பார்க்கிறது இல்லாம. ஏன்னா உலகம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. மரணம் வள்ளலாதான் வாய்கிரியே பேச வேண்டியது மூலமா பேசுவாங்க. இந்த ஒரு வெற்றிவேல் பேசுறாருல, அல்பா வெற்றிவேல், பிடிஎஸ் நல்லா படிச்சிருக்காரு. போயிட்டே இருக்க வேண்டியதான். அது சுவாமிக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியமா? சாமிக்கு சாத்தியம். எது சாத்தியம்? நமக்குலாம் சாத்தியமா? முடிஞ்சு போயிட்டா இவ்வளவு அறுப்பா பிடிச்சு. இது சொல்றதுக்கு அறுப்பாவை அவர் கையால அறுப்பாவை போட்டு கொளுத்திடலாம். அதனாலதான் பெருமானம் சொன்ன ஒளியில் ஒடுக்க ஒரு ஆளு படிச்சுட்டு ஒளியில் ஒடுக்கத்தை இவரே பதிப்பிச்சாரு. ஒருத்தர் ஒளியில் ஒடுக்க படிச்சிருவேன், ஏங்கன்னு இதை படிக்கிற, அதை போட்டு கொளுத்துவோம். அப்ப எவ்வளவு அப்ப அவருக்கு கோவம் வந்து சொன்னாரா, கோவம் வராம சொன்னாரா? ஒண்ணுமே புரியல. அது எதுக்கு கொளுத்துங்கன்னு சொன்னாருன்னு. எவ்வளவு வேகம் இருந்தா சொல்லியிருப்பாரு. சரி, அதுதான் அதை பத்தி. அதனால எதையும் நம்ம அரிப்பாவை பொறுத்தவரை நம்ம பெருமாட்ட தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரேன். நம்ம ஒரு இதை எடுத்தோம்னா கரெக்டா அதை பேசிட்டு முடிவு பண்ணுங்க போகும். சரி, அம்மா என்ன கேட்டா கல்வி பேசு. அம்மா கேக்குறாங்க. உள்ளுங்காரு வீட்டை 7 வயசுல தோன்றும் துண்டு வேறம்மா. நான் தார்மீயத்தை பத்தி பேசுறேன். நீங்க கேக்குறது தொண்டு. சர்வீஸ்ங்கிறது ரொம்ப காலமா இருக்கு. ராமகிருஷ்ண மடம் செய்யாத சர்வீஸா, அன்னை தெரசா செய்யாத சர்வீஸா, இன்னமும் நாட்டுல உலகத்துல எவ்வளவு பெரியவங்க சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க ஊர்ல வந்தாலும் சர்வீஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. தனியார் ரோட்ல கிடக்குற இதுல இருந்து வாழைப்பழ தோல்ல இருந்து இதுல இருந்து ஒருத்தன் 10 கசிக்கிறதா அவனை ஆஸ்பத்திரியில நோயாளி யாருமே தொட்டு தூக்க மாட்டாரு. அவங்களோடதான் தொட்டு தூக்கி ஆஸ்பத்திரியில சேர்த்து, அதுதான் தொண்டு. தொண்டு செய்தவங்க பழமையா இந்த நாட்டுல உண்டு, இன்னமும் உண்டு, இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. உண்மையான தொண்டு உள்ளம் படைத்தவர்கள் இருக்காங்க, செய்திருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது காருண்யம், தயவு, அதை பத்தி பேசி இந்த தொக்கையை எடுக்கிறது, அந்த தொக்கை எடுக்கிறது தான் தயவை பத்தி பேசிருக்கோம். தயவுன்னா என்ன? அதாவது தயவுங்கிறது செய்யறதா? தயவை போய் எப்படி செய்யறது? தயவு செய்து அப்படின்னு வெளியில எழுதி 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 எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், பாடினவன் பாட்டை கெடுத்தான்னு வச்சிருப்பாங்க. தயவு செய்து நீங்கள் வரும் பையனிடம், அதான் தயவு செய்துன்னு தயவு செய்து. தயவு எப்படி செய்யறது?
தயவு செய்யறது யாரு? வள்ளலாறு ஒருத்தர் தான் தயவு செய்தவர். நமக்கு தயவு செய்யற அளவு பெருசா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா ஒருவரை தான் நான் கண்டான். தயவை செய்யறது என்னன்னா தயவை உருவாக்குறது. அதுதானே அர்த்தம். உங்க உள்ளத்துல தயவை உருவாக்கணும். அதுதானே தயவு செய்யறது. இதை செய்யறதுன்னா யாரு? ஒரு பொருளை செய்யறவர் யாரு? அப்ப எழுதுறீங்க தயவு செய்து தயவு செய்யறதுன்னா என்ன? செய்யறதுன்னா என்ன? உருவாக்குறது. மேனுபேக்சர்னா என்ன? உற்பத்தி பண்ணுவாருன்னா உருவாக்குறது. அப்ப அது செய்யறதுங்கிறது யாரு செய்வா? நீங்க எல்லாரும் தயவு செய்ய முடியுமா? இந்த செஞ்சுட்டு இருக்கீங்களா என்ன? வீட்டுல இருக்கு தயவு செய்யுங்க. தயவு செஞ்சுட்டு இந்த பக்கம் தயவு செஞ்சுட்டு போவாரு. அங்க உள்ள போய் பார்த்தேன்னா அங்க சுத்தி நடக்கும். உள்ள பார்த்தேன் ஒண்ணுமே பிராக்டிக்கலா தெரியல. போனா உள்ள குஸ்தி நடக்கும். கொண்டாடி புத்தகங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மாமனாருக்கு வயசான தாயிட்ட குஸ்தி, அப்பாட்ட குஸ்தி. ஒரு குழு ஊருக்குள்ள இது அந்நியர்கிட்ட அது மாதிரி இந்த இதுல சொல்லுவாரு. அதாவது செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கினன் தாவாக்கல்லன். செல்லிடத்து காப்பான், திருக்குறள்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காப்பான்னா என்ன அர்த்தம் இருக்கு? சின்ன பிள்ளைங்க படிச்சிருக்கோம். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காப்பான். இன்னும் நம்முடைய கோபம் எந்த இடத்துல செல்லுதோ அந்த இடத்துல நான் கோபப்படாம பொறுமையா இருந்தேன் அப்படின்னா போலீஸ்காரன்ட்ட கொண்டு போய் காட்ட வேண்டியதுன்னு அவன் கோபத்தை காட்ட முடியுமா? இல்ல மேல அதிகாரி இருக்காரு அவர்கிட்ட காட்ட முடியுமா? நானே இங்க எல்லாரையும் உட்கார்ந்து எல்லாரும் என்ன ஐயாங்கிறீங்க, நான் அங்க போய் எனக்கு மேல கலெக்டர் தாழ்த்திட்டாரு அப்படிதான் நிக்கிறேன். கேட்க வேண்டியது என்ன? இல்லையா அங்க வடலூர்ல உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தா இங்க இதை காட்ட வேண்டியது முடியுமா? அதனால இப்ப புரியுதா தயவுனா என்னன்னு? பெருமான் சொல்லக்கூடிய தயவுனா என்னன்னு புரியுதா? புரியலன்னா புரியலங்க, புரியுதுங்கன்னா புரியுதுன்னு சொல்லுங்க. இன்னும் புரியறது மாதிரி இருக்கு புரியலன்னு சொல்லுங்க. எதிரான குணங்கள் இருக்கு பாருங்க. தயவுங்கிற ஒரே ஒரு குணம் தான் இருக்கு மனிதனிடத்தில். இயற்கையாவே இயல்பாவே சத்தியமா உள்ளபடி உள்ள ஒரு குணம் இருக்குமென்றால் அது பெருங்குணம். அந்த பெருங்குணத்திற்கு தயவு என்று பெயர். அந்த குணங்களை தோன்றாது மறைத்திருக்கக்கூடியதெல்லாம் மற்ற குணங்கள். அந்த மற்ற குணங்கள்லாம் அவகுணங்கள் என்று பெயர். ஈனங்குணங்கள்னு பேரு. ஈனம் தவிர்த்தேன் இடம் தவிர்த்தேன்னு பாடுவார். அந்த குணங்கள்லாம் இருக்க, அந்த குணங்கள்லாம் ஒழியும் ஆத்திரத்தில் இந்த குணம் வெளிக்கிற பெருங்குணமானது உள்ள இருக்கிறது வெளியில. இப்போ மற்ற குணங்கள்லாம் என்னென்ன குணம் இருக்கு? ஆணவெல்லாம் குணம் கிடையாது, அது மலம். அது என்னென்ன குணம் தெரியுமா இருக்கு? பெருமானே அருமையா பட்டியல் போட்டு ஒரு பாட்டுல பாடுறாரு. 9 வயசுலயே அவர் பாடுறாரு. இப்ப நமக்கு வயசு என்ன ஆச்சு? அவரு என்ன பாடலாம் நமக்கு. அவர் 9 வயசு 7 வயசுல கண்டகோட்டத்துல பாடுறாரு. காம உட்பகைவன் கோபவன் கொடியன் கன உலோபம் முழுமுட. உலோபம்னா தெரியுதா? உலோபம்னா ஈயாத்தன்மை. அதாவது எப்படின்னா பொருள் மீது பொருளாசை. பொருளாசை எல்லாருக்கும் இருக்கு. அதே இதுல எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சொந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்கணும், உடம்பு சரியில்லை, காசு இருக்க மாட்டோம், மருந்து வாங்குவது எடுத்தா செலவு யோசனை பண்ணுவான். இது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பொருள் மீது உள்ள இச்சை இருக்கு பாருங்க, அது லோபத்தன்மை. உலோபின்னு சொல்றாங்கன்னா அது லோபம். காம உட்பகைவன் கோபவன் குடியன் கன லோப முழு மூடன், அவனை சொல்றாரு முழு மூடன், லோப முழு மூடன், மோகம் கடும் மோக வீணன், கொடும் மதம்னா சமய மதம் இல்ல, கொடும் மதம். சில பேருக்கு மதம்னு சொன்ன என்னோட மதம், உன்னோட மதம், சைவ மதம், இஸ்லாம் மதம். நம்ம கிட்ட ஒரு மதம் இருக்கு, தெரியாது யாருக்கு. இந்த மதத்தை பிடிச்சிக்கிட்டு பேசுவான், வாயிலேயே பேசுவான். இவங்கிட்ட இருக்கிற மதத்தை விட்டுட்டு இவங்கிட்ட ஒரு மதம் வச்சுக்குவான், இதெல்லாம் பேசும். இதெல்லாம் இப்படியே போச்சு காலம். இனிமையாவது உருப்படணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தது. ஒரு மதமெனும் துத்தன், கண்கட்ட ஆங்காரி, 2 கண்ணும் இல்லாத அவிஞ்சு போனவன் ஆங்காரி. ஏமமரு மாச்சரியன், விடலன், அவன் விடலன், மாச்சரிய விடலன். அதாவது எதுக்குமே நமக்கு உபயோகத்துக்கு வரமாட்டான், எதுக்குமே பிரயோஜனம். விடலுக்கு இறைச்ச நீசன் சொல்றோம்ல, வீணல். அப்படிப்பட்ட விடலன் என்று இவர்கள் 7 பேர் சொல்றார். இவர் கூற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல். இத்தனை பேரும் போகணும், போனாதான் தயவு வரும். இங்க தொண்டை பத்திக்க இத்தனை பேரும் போனதுக்கு முன்னதான் தயவு. பெருமாள் சொன்ன காருண்யம் பீரிட்டு வெளிப்படும். கோபத்தை வச்சுக்கிட்டு இருந்தா தயவு வெளிப்படுமா? காமத்தை வச்சுக்கிட்டு இருந்தா தயவு வெளிப்படுமா? லோபத்தை வச்சிருந்தா தயவு வெளிப்படுமா? மோகத்தை வச்சிருந்தா தயவு வெளிப்படுமா? பேராசையை வச்சிருந்தா தயவு வெளிப்படுமா? தம்பத்தை வச்சிருந்தா தயவு வெளிப்படுமா? வீண் ஆடம்பர பெருமைப்பாடுகளை விரும்பினால் தயவு வெளிப்படுமா? தன்னை மதிக்கும் தன்மையில் இருந்தால் தயவு வெளிப்படுமா? தன்னை மதியாது இருக்கும் தன்மையில் இருந்தால் தயவு. இப்படி புகழுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் மயப்பட்டு கிடந்தா தயவு வெளிப்படுமா? இத்தனையும் போகணும், இத்தனையும் ஒழியும். இதெல்லாம் குறைய இத்தனையும் ஒட்டுமொத்தமா போகுமா? கொஞ்சம் கொஞ்சமா போகும். எல்லாம் போகுமா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அப்படி போக போக தயவு வரும். இது மங்க ஒரு இடத்துல தயவு. இன்னும் சாப்பாடு பண்ணி போட்டா சாப்பாடு பாடுறாங்கல்ல, அருள் செய்ய இது நல்ல தருணம். பாட்டு தெரியுமா? அருள் செய்ய இது நல்ல தருணம், முது நல்ல நடன் செய்ய புண்ணியரே கேளும், அருள் செய்ய இது நல்ல தருணம். அப்ப என்ன சொல்ற? பொய்யே சொல்லுங்களே, பொய்யே சொல்லுகிறேன், உண்மையே சொல்ற, சத்தியம் வந்துட்டு அதனால சொல்றாரு அருள் செய்ய நல்ல தருணம். அப்ப என்ன சொல்றாரு? கோபமும் அப்படியே ஒரு காமமும் கோபமும் தாண்டானது தத்துவம் எல்லாம் எந்த வருஷம் என்றது நீ அறிவு செய்யணும். இதுதான் உண்மையான. இப்ப சான்றோடு சொல்லியாச்சு, சான்று காட்டி பேசியாச்சு, சொல்லியாச்சு. அதனால இந்த நிலையை பெறுவதற்கும் இந்த பக்குவத்துக்கு வருவதற்கு தான் இப்ப நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அதைதான் நினைச்சு வந்திருக்காங்க, பெருமாட்ட வந்திருக்கிறவங்க எல்லாம். இதனால லௌகீக விஷயங்களுமே வந்திருக்கலாம். லௌகீக ஒரு தூசு இருக்கு, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. தூசு ஏன் தூசுன்னு சொன்ன அது சொல்ல முடியுமா? என்ன இவ்வளவு சர்வசாதாரண சொன்னீங்க தூசுன்னு? ஐயாவுக்கு தூசா இல்லையா? எப்படி சொன்ன அப்படின்னா அது அவரே சொல்றாரு, அவர் வேலை சொல்றாரு. 5 பெரிய கர்த்தர்கள் இருக்காங்கல்ல, யாரு 5 தொழில் கர்த்தர்கள்? பிரம்மாவா படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், மறைக்கும் கடவுள், அனுகிரகிக்கும் கடவுள்னு சொல்றாங்கல்ல. பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வரன். இந்த 5 பேரும் பெருமானாருடைய கடைக்கன் பார்வை. கடைக்கன் பார்வை என்னன்னா
கடைக்கல் இந்த 5 பேரும் பெருமானுடைய கடைக்கல் பார்வையில ஏவல்ல சர்வெண்ட், ஒபீடியன்ட் சர்வெண்ட் அப்படிதானே? ஒபீடியன்ட் சர்வெண்ட் தானே? அப்போ அன்பில் நாயர்களும் ஏவல் கேட்கிறாங்கன்னா இதெல்லாம் மாற்றம் இல்லையா? அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இது ரொம்ப நம்ம இருக்க வேண்டிய லட்சண நெறியோடு நம்ம இருந்தோம்னா, பெருமாண்ட இருந்தோம்னா சர்வ சாதாரணமா இதெல்லாம் நியாயமானது. நம்முடைய தர்மத்துக்கு, அதாவது நம்முடைய வாழ்வியலுக்கு நியாயமானது எதுவோ, அதாவது நெறியானது எதுவோ, நெறிக்கு உட்பட்டது எதுவோ, நீதிக்கு உட்பட்டது எதுவோ, அது அத்தனை லௌகீக ஆசைகளையும் நிறைவேற்றுவார். ஒரு வைக்கும் போது வைக்கிறார் ஆப்பு. நியாயமானது நிறைவேற்று. இதுல வர நியாயமானது தான் நடக்கும். இப்ப இன்றைக்கே நடக்கும். 24 அன்னைக்கு பொழுதுக்குள்ள காலையில நினைச்சீங்கன்னா சாயந்தரம் நடக்கும். வள்ளலாருடைய இதே பெருமானுடைய இதே அதுதான். காலையில 6 மணிக்கு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பொழுது விடியறதுக்குள்ளார பொழுது 1000 பஞ்சாயத்துக்குள்ள நடந்துடும். இதெல்லாம் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சான்று. சர்வசாதாரணமா கண்கூட லைஃப் வாழ்நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதனால லௌகீகம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கலாம். சூசு ஐயா குடிக்க வேண்டிய விதத்துல பிடிக்காதுதான் காரணம். சரிங்களா? ஐயாவை கரெக்டா நம்ம பற்றிட்டோம்னா நிச்சயமா நமக்கு இந்த லௌகீக விஷயத்தை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் இல்லை. எல்லாம் கரெக்டா நடக்கும். நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடக்கும். ஆனா நம்ம பிடிக்கிற விதத்துல அவரை பிடிக்கணும், கரெக்டா பின்பற்றணும். ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது. இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா இல்லையா? தெரியாது. அது என்ன ரூல்ஸ்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாடு போடு, சாப்பாடு சோறு உடிச்சு போடு, சாப்பாடு கொடுப்பான். பச்சின்னு வந்தா சோறு போடு, பசித்தோறு முகத்தை பாராது. நியாயமானது. பெருமான் அதையும் ஒழுங்கா செய்யாங்கிறது தான் கேள்வி. ஒழுங்கா செய்யாம ஒன்னையும் என்னையும் உட்கார வச்சு சோறு போட்டாங்க. என்னையும் எனக்கும் உனக்குமா பசிச்சேன். பசித்தோர் முகம் பாருங்கன்னு சொல்றாரு ஐயா. பசித்தோர் முகத்தையா பாக்குறீங்க? யார பாக்குறீங்க? ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. பெருமாள் போகாத சமாச்சாரமே கிடையாது. அவரை குறைவின்னு வேற ஒதுக்கி வச்சுட்டானோ. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, வாழ்த்துறதுக்கு போறாரு ஐயா. ஒண்ணும் மணமக்களை அவர் எழுது போல. அங்க பார்த்தா அந்த காலத்துல வெள்ளக்கார காலத்துல அந்த வீட்டு வாசல்ல டபாரியா, அவன் பேர் என்ன, அந்த காவல்காரன், அவன் அப்பெல்லாம் கொடுப்பான். அவன்லாம் எப்படின்னா இந்த பெருந்தனக்காரர்கள், இந்த டர்பன் கட்டினவன், இந்த கோட்டு சூட்டு போட்டவன், இந்த அவனையெல்லாம் பார்த்து உள்ள அனுப்புறான். இவரு முக்காடு போட்டு போனா இவர நீங்க போக கூடாதுன்னு நிறுத்திட்டான், நில்லுன்ட்டான் ஐயாவே. உடனே நீங்க போட வேண்டியதானே? இல்ல இப்படி எல்லாம் ஒரு மனசு என்னங்க இவ்வளவு பெரிய வல்லமா தங்களை எல்லாம் அகத்துறவரு இந்த கபாரி கிட்ட புஷ்குன்னு நிப்பாட்டிட்டானா? அது எப்படிங்க நிப்பாட்டினா? நிறுத்துட்டா நின்றுட்டாரு, நின்றுட்டாரு. நம்ம ஏன் இங்க நிப்பான இன்னும் வரலாம் அந்தாண்ட போன இப்படி தள்ளுவான், இன்னொருத்தவனும் கூட்டத்துல மோதுவான். இது ஏன்டா வம்புது? இதே எனக்கு இப்ப கூட்டத்தை கண்டா எப்படி அலர்ஜி வருதோ, ஒரு 10 பேர் கூட்டிட்டு நெருக்கிட்டா எனக்கு எப்படியோ அலர்ஜி வந்துடும். அவ்வளவு மோசமான ஆள்னா. அத மாதிரி என்ன பேர் 8 விட்டு சின்ன போய் உட்காந்துட்டாரு. அப்ப காய் முடியாது. அப்பதான் இந்த இதெல்லாம் பாட்டலாம் இப்ப எனக்கு சொல்றாங்க. அது ஒரு இதுக்கு பாடினாரு அவரு.
எனக்கு கருத்த உடம்பு இல்ல, சொக்கா இல்ல, நல்ல இது இல்ல, பழம் பாய்கிறது இல்ல, பாரில் சென்று பிச்சை தான் உடுப்பு ஒரு கண்டைக்கு வழி இல்லை, என்னவோ சாமிக்கு இந்த மாதிரி நம்மெல்லாம் பாடுவோமா? இல்ல இல்லன்னு நமக்குதான் எல்லாம் இருக்க, நம்ம தான் பாடணும். அப்படியா பாட சொன்னேன்? அவர் போய் நான் எதுக்கு சொல்லிட்டேன், இது எதுக்கு சொல்ல வந்தேன்? அவரு போய் அவங்க ஒதுங்கிட்டாரு. அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்தாங்க சாமி. அது மாதிரி அவரு எல்லாத்துக்கும் தயவா இருந்த சுட்டு தான் பெருமான் வந்து தயவே வடிவா இருந்த சுட்டு தான் அந்த நிலை. அதனால ஒரு நெறி எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. உலகியல்னா உலகியலுக்கு ஒரு அளவு, அதுக்கு ஒரு ரூல்ஸ் சட்டங்கள் இருக்கு. அருளியல்னா அதுக்கு ரூல்ஸ் சட்டம் இருக்கு. அருளியலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, உலகியலுக்கும் ரூல்ஸ் அண்ட். நமக்கு எந்த ரூல்ஸும் தெரியல, எந்த இதுவும் தெரியல. வேண்டுமா நம்ம போக்குல ஏதோ போயிட்டு இருக்கோம். வெளிநாட்டு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் வரணும். அதுக்குதான் நம்ம இங்க வந்துருக்கோம். இல்லைன்னா வேற எங்கேயாவது கோயில் குளம் சாமி சமாதி பெரியவங்க இப்படி போய் அடையலாம். இங்க வந்தா எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம். இனிமே இதை பத்தி உணர்ந்து நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சிறக்கும், வளம் பெறும். அது மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் கவனமும் உங்களை ஆளாக்கும். உங்களுக்கு எச்சரிக்கை கவன சக்தி அதிகமா ஏற்படும். ஞாபகம் அதிகமாகும். இங்க ஏன் ஞாபகம்லாம் அதிகமாகணுமா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கறாங்கலாம் இருக்கு. ஞாபகம் அதிகமாகும், கவன சக்தி அதிகமாகும், அஜாக்கிரதை குறையும். அஜாக்கிரதை குறையும்னா என்ன? அது கூட்டவும் அஜாக்கிரதை குறையும். அதனால நமக்கு ஆயுளுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஆபத்து போயிடும், கண்ணோட்டம் மிகும், பொறுமை நிலை ஏற்படும், தயவு உண்டாகும், ஆண்டவனுடைய அருள் போடும். இதெல்லாம் நம்ம வாழ்வு. இந்த வாழ்வு வேணுமா? அதுக்குதானே வந்திருக்கோம். இந்த வாழ்வுதான் வேண்டும். அதனால இந்த வாழ்வை பெறுவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம், பெருமானை பிடிச்சிருக்கோம். அதனால இந்த லட்சியத்துல இருந்து கொண்டு நம்ம பெருமான் சொன்னது மாதிரி நம்ம வந்து கடை தேறுவதற்கு, ஒளி நெறியில இருந்து கடை தேறுவதற்கு, இந்த ஒளிதான் நம்மளை வேதிக்கும். மற்றதெல்லாம் வேதிக்குமா? இந்த இதெல்லாம் இந்த அழுக்கு எல்லாம் போக்குறது எது? நீங்க மேல அழுக்கு நாத்து செய்யலாம், ஒளிதான் எடுக்கும். இந்த தோல் எடுக்க, ஆட்டு தோல், மாட்டு தோல், இதெல்லாம் கழுவி பதையிடுவான்ல, அவன் எங்க போடுவான்? வேற எதனாலையும் கழுவி அந்த நாட்டத்தை எடுக்க முடியாது. அந்த வெளிச்சத்துல ஒளியில போட்டே எடுத்துருவான், அது நாட்டத்தை எடுக்கும். இப்ப பூச்சி புழுல பிடிக்காம காய வைக்கிறோம, எந்த மணிக்கு காய வைக்கிறோம்? புரியல. எதுக்கு காய வைக்கிறோம்? அதெல்லாம் எதுக்கு காய வைக்கிறோம்? இல்ல வீட்டுல நெருப்பு வீட்டுல போட்டு காய வைக்கிறேன், இல்ல வேற இது பண்ண வேண்டியது, அதெல்லாம் வெயில்ல வைக்கிறோம். அதுதான் எடுக்கும், அதுதான் போக்கும். அது கூட தெரியல. ஆனா நடைமுறையில எல்லாம் செய்யணும். அதாவது சொல்றேன்னா, அந்த அதுக்கு மந்தம், அதுக்கு பேரு அதை மாந்துவதற்கு தெரியவில்லை. அதை மாந்தணும். மாந்துதுன்னா பருகணும்னு அர்த்தம், மாந்துதல்னா பருகுதல்னு பேரு. மந்தத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் அதை வந்து அத மாதிரி எது வந்து உண்மை இயற்கையில உள்ள காருண்யம் நிறைந்த ஒளியோ, அந்த காருண்ய ஒளியை அறிவதற்கு அடையாளமாக இந்த தீபம். அந்த தீப முன்னிலையில நாம வந்துகிட்டே வந்தோம்னா, நடந்து பெருமான் சொன்ன வழியில வந்தோம்னா, அது நமக்கு உண்மையை அறிவிச்சு அதன் மூலமா நம்மள வேதியியல் பண்ணி நம்மள தூய்மைப்படுத்தும். அந்த வேதியியல் மாற்றத்தின் மூலம் தான் உடம்பு மாறும், தத்துவங்கள் மாறும். உடம்பு மாறுறது அப்புறம், தத்துவங்கள் உள்ள இருக்கிற தத்துவம் எல்லாம் மாறிதுல உடம்பு மாறணும். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, இது பிடிச்சு பிடிச்சு பார்ப்பாரு.
அது முடிச்சு பார்ப்பாங்க உடம்பு மாறிட்டா ரொம்ப ஆகுது மாறுது. அது எப்போ மாறும்? உள்ள இருக்கிற தத்துவம் மாறினாலும் அது மாறும். எல்லாம் மாறணும், எல்லாம் மாறி கடைசியா மாறணும் ஐயாவுக்கு. அது மாதிரி எல்லாம் மாறும், ஒரு நேரத்துல எல்லாமே சேர்ந்தாப்புல மாறும். அதுதான் சன்மார்க்கம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய லட்சியத்தை உடையது இம்மார்க்கம். இந்த மார்க்கத்துல நம்ம வந்ததே பெருமை. பெருமைன்னா தன் பெருமை பெறுவதற்கல்ல, தன் பெருமை தானறியா தலைவனுக்கு பெருமை, அவருடைய பெருமை. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நாம இருக்கிறதுனால பழுதுபடாம நம்முடைய பணியை செய்யணும், செவ்வனே செய்யணும், முறையா செய்யணும், பொறுப்பா செய்யணும், அலட்சியமா இருக்கக்கூடாது, கவனமா செய்யணும். அதுதான் நம்ம வந்துருங்க. அதனால தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, பொறுப்பா இருங்க. முடிஞ்சது. அப்புறம் என்ன எல்லாம் பேசுவாச்சு, திருச்சி தான். எனக்கு ஒரே ஒரு மாதம் தான் புதுசா அரைப்பேன். ஆனா ஒவ்வொரு ட்ரிப்பும் பிடிச்ச ஒரே அரைச்சமாவை தான் அரைப்பேன். ஆனா ஒவ்வொரு ட்ரிப்பும் அது புதுசா இருக்கும். கற்பனை இல்லாத வாழ்க்கை இல்ல, கற்பனை இல்லாத லௌகீகம் இல்ல, எதுவுமே கற்பனை இல்ல, எல்லாம் கற்பனையில தான் இருக்கு. ஆனா கற்பனையில இருந்தாலும் நீ கற்க வேண்டியதை கற்றுக்கொள்ளவில்லையான்னு கேக்குறாரு. விட்டா இப்ப தொடர்ந்து கற்பனையில இல்லை, கற்பனை வாழ்க்கையில இருந்தாலும் கற்க வேண்டியதை நீ கற்கவில்லையா? கற்பனை கத்தறியே பெருமான் கேட்க, கற்பனை கத்தறியே அப்ப அதை எங்க இருந்து கற்க சொல்றாரு? ஒளியிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கிறாரு. கற்க வேண்டிய இடம் ஒளிய சொல்றாரு. யாராவது சொன்னாங்களா கற்க வேண்டிய? அது போய் ஒளியில போய் எப்படி கற்கிறது? ஒளி சமூகத்துல கற்கப்பாதான் இப்ப நான் சொல்லிட்டு ஒளி கத்துக் கொடுக்கக்கூடியது ஒளிதான். ஒளிதான் உண்மையை கற்றுக் கொடுக்கும். மற்றதெல்லாம் ஏன்? உலகத்துக்கு ஒளி உயிராக இருக்கிறது, உடலுக்கு உயிர் ஒளியாக இருக்கிறது. உயிர் ஒளி அறிவேங்கிறாரு. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலைய உயிர் ஒளி உயிர் ஒளி அறிவேங்கிறார். அப்போ உயிரா இருக்கிறது எது? ஒளியா இருக்கு. உயிர் தான் ஒளியா இருக்கிறது. அப்ப அந்த ஒளிதான் உயிர் உலகத்துக்கு. அந்த ஒளியிடத்தில் நீ கற்றுக்கொள். கற்றொழிகள் உணர்வினோர் வேண்டாத இக்கண்ம உடல்ங்கிறார். கற்று ஒளிகள் உணர்வினோர் வேண்டாத கண்மம், கண்மத்தை பரிகசிப்பான், தவிர்ப்பாங்கிறார். அவனுக்குதான் அதை பத்தி தெரியும் தாற்பயம், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால ஒளியிடத்தில் கற்க என்று கல்வியை சொன்னாரு. சன்மார்க்கம் கல்வி, அது தாகாத கல்வியை அறிவிக்கக்கூடியது, அது ஒளி. அந்த ஒளிதான் இயற்கையில விளங்கக்கூடிய இயற்கை உண்மை, இயற்கையில இருக்கக்கூடிய கருணை, இயற்கையில இருக்கக்கூடிய கருணை ஒளி. அந்த ஒளியை அறிந்து அதுகிட்ட அன்பு செய்து நம்பிக்கை வைத்து நாம் அந்த தாகா கல்வியை பயின்று மேலேற வேண்டும். காருண்யத்தை அதன் மூலமா நம்ம விருத்தி பண்ணி கொள்ள வேண்டும். அதற்கு அடையாளமா தான் எடுத்து வைத்த தீபம் இது, சத்திய ஞான தீபம். அந்த தீப முன்னிலையில நாம தொடர்ந்து பரிச்சயம் பண்ணோம்னா அந்த உணவு கிடைக்கும். அந்த உணவின் மூலமா நாம சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து பெருமான் சொன்ன சித்தி முக்தி அனுபவங்களை பெற்று இப்பிறப்பிலேயே அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை அடைந்து விடுவோம். இதான் மறுபடியும் சுருக்கமா சொல்லுவேன். அப்புறம் நீங்க கேளுங்க, உங்க இது சந்தேகங்களை கேளுங்க. சந்தேகங்கள் எதுவும் இருந்தா கேளுங்க. சந்தேகம் என்ன இருக்கு? சந்தேகம் என்ன? பத்தியாற்றுவதை பத்தி பேசணும், அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கு பிறகு நான் உள்ள பூந்துட்டேன். உள்ளபடி பசியால் வருந்துகிற ஜீவர்களுக்கு அவர்கள் பசியறிந்து ஆகாரத்தின் மூலம் அப்பசியை மாற்றுகிற ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு
இன்னதெல்லாம் நடக்கும் இன்னதெல்லாம் நடக்கும்னு ஜீவாரண ஒழுக்கத்துல எழுதியிருக்காங்க. நாம உள்ளபடி பசியால் வருந்துகிறவர்களுக்கு அன்னம் அளிக்கிறோமா? அதுக்கு நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நானே பேசிட்டு இருந்தா ஒரு பக்கமே நீங்க கேட்டுக்கிட்டு சரி எல்லாம் சொல்றது உள்ளபடி பசியால் வருந்துகிறவர்களுக்கு அன்னம் அளித்து பசியை மாற்றுகிறீர்களா பார்த்துக்கிறீர்களான்னு கேள்வி. சம்பிரதாயமா வந்த மாட்டாங்க. யாரு சம்பிரதாயமா செஞ்சுட்டு இல்ல சம்பிரதாயமா செய்யறீங்களோ இல்ல கௌரவமா செய்றீங்களோ இல்ல இது சொல்றீங்க. உள்ளபடி பத்தியால் வந்துங்கிறவங்களுக்கு சாப்பாடு போறீங்களான்னு கேட்கிறேன். நான் கேட்ட கேள்வி அதுதான். இங்கே இவ்வளவு யோசனையா உள்ளபடியே பஸ்ல வந்தா ஒரு சில இருக்கலாம்ங்கிற நம்பிக்கை தான். அப்ப தெரியாம சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். ஆமா, விஷயம் அப்படித்தான் நடக்கிறாங்க. உண்மையா நடைமுறை அதான். அவங்க அந்த இதுல இல்ல நீங்க சொன்ன கேள்வி, அதாவது பொதுவா கேக்குறீங்க, அணை போட்டுக்கிறேன் உள்ளபடியே பசி இருக்கிறவங்களுக்கு அதுதான் செய்யணும். போடுறேன். நீ அடைந்து விளக்குக மகிழ்க, நான் அடைந்து விளக்கு இருக்கிறேன். அது ரைட்டு. அது மாதிரி நீங்க சன்மார்க்க சுகங்களை எவ்வாறு பெறக்கூடும்? சுத்தசன்மார்க்க சுகநிலை எவ்வாறு பெறக்கூடும் சொல்லுங்க. அந்த இடத்த சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஐயா, விடை சொல்லுங்க. இல்ல சுத்தசன்மார்க்க சுகநிலை அனுபவத்தை எவ்வாறு தயவு என்பது இந்த 7 விதமான குணங்களை விட்டாதான் வரும் நீங்க சொல்றீங்க. ஆமா, இது ஐயா சொல்லிருக்காரு. இந்த கருத்து எந்த புதிய கருத்து? காம உட்பகைவன் கோபம் கூடிய அனைவரும் என்னை பற்றாம அருள் செய்யணும்னு ஆண்டவன் கேட்டிருக்காரு. ஆனா இதெல்லாம் விட்டாதான் தயவுன்றதுக்கு நமக்கு ஏன் பெரிய பெரிய அர்த்தம்லாம் தேடிக்கணும்? சாதாரண கருணையா இருக்கிறது இது கூட தயவோட சேர்ந்து தானே இது. அது எப்படி தயவுன்னு சொல்றீங்க? தயவுங்கிறது நம்மகிட்ட தயவு தொண்டா இருக்கிறது எல்லாம் தயவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. மனிதன் தொண்டா செய்யறதுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கிறான், அப்புறம் எங்க தயவு இந்த வர முடியும்? நான் அவர்களை குறிப்பிடல. நீங்க சொன்னது தப்பா எடுத்து ஜனங்க அதாவது பத்தி அது செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட போறாங்க. அதுக்காக நான் சொல்றது அந்த தவறுக்கு நான் ஒவ்வொருத்தரையும் பசியாற்றில் இங்க அத்தனை பேரும் பசியாற்றல் பணியில் செய்துகிட்டு இருக்கிறவங்க. நான் மேலான ஆன்ம லாபத்தை நோக்கி பேசிட்டு இருக்கேன். நீங்க சாதாரண நிலையில சொல்ல நினைச்சிட போறாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல நீங்க உங்க நிலைக்கு உரியதை தொடர்ந்து செய்யுங்க. உங்க நிலைக்கு என்ன தகுதியானதோ, எது உரியதோ, உங்க அறிவு எதை சொல்லுதோ, எதை செய்ய சொல்லுதோ, எதை நடத்த சொல்லுதோ, அதை பெருமானை நம்பி ஈடுபாட்டோடு அதை தொடர்ந்து செய்துகிட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆண்டவர் வழிமுறைகளை செய்விப்பார். அது போதும். நீங்க நமக்கு அப்பாற்பட்ட நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள்ல நீங்க தவறு என்று சொன்னீங்கன்னா பாவத்துக்கு ஆளாக நேரிடும், குற்றத்துக்கு ஆளாக நேரிடும். அவ்வாறு நம்ம போகக்கூடாது. அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சன்னிதானத்துல. அதாவது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு சில செய்திகளை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஆன்ம லாபத்தை அடைவதற்கு. ஆன்ம லாபம்னா என்ன? பெருமான் எதுக்காக வருந்தினாரோ, எதுக்காக மக்கள் தான் பெற்ற பேரு எல்லாரும் பெறணும், அதுக்கு அந்த பாக்கியம் அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும்ல. அதுதான உண்மை, சத்தியம். அதைத்தான் இப்ப நம்ம ஊட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சன்னிதானத்துல. நீங்க சாதாரண நிலையில மக்களுக்கு பத்தியாற்றுவித்தல் பணி செய்யுங்க, சொல்லுங்க அப்படிங்கிறது அது எல்லாரும் செய்ய வேண்டியது. அது முதல் பாடம். அது ஆரம்பத்துல செய்ய வேண்டிய தொண்டு செய்ய வேண்டியது. அதெல்லாம் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்காங்க. அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு சங்கத்துக்கும் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு இல்லத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப எங்க இல்லத்திலயும் நடந்துட்டு இருக்கு. என் மனைவி செய்துகிட்டு தான் இருக்காங்க, எங்க அன்பர்கள் செய்துகிட்டு தான் இருக்காங்க, பத்தின்னு வந்தவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது பாட்டு இது செஞ்சு சாதாரண நிலையில செய்துகிட்டு இருந்தாலும் மேலான லாபத்தை பெறணுங்கிற ஊக்கத்தோடு விரைந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதை போய் நம்ம குற்றம்னு சொன்னா பெரும்பாவம். ஆமா, அதுதாங்க ஐயா. அதைத்தான் இன்னைக்கு சன்மார்க்க தவற சொல்லிங்கிறாங்க. வெறும் சாப்பாடு போட்டா மட்டும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்றேங்க ஐயா. இங்க உள்ள நிலைய உணர்வு சொல்லுங்க. இங்க என்ன சொல்லப்படுதுங்கிறத உணர்வு சொல்லுங்க. அதாவது அவசரப்பட்டு நம்ம புரிந்து கொள்ளாமல் எதையும் வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது.
நிதானமாக யோசிச்சு ஐயா என்ன சொல்றாங்க, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, எதற்காக மக்களிடத்துல இவ்வளவு தூரம் கூட்டி, இது இன்னைக்கு நேரத்துல பல ஆண்டுகளாக இங்க சொல்லி மக்கள் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலானது நம்ம சாதாரண நிலையில நான் ஒன்னாவதுலதான் இருப்பேன், நான் அதுக்கு மேல நான் பார்த்து போக மாட்டேன், நான் பார்த்தா நீ ஏன்ப்பா அதுலயே உட்கார்ந்துருக்க, ஒரு வருஷம் எத்தனை வருஷமா படிப்ப, காலம் உள்ள போதே விரைந்து நீ ஆன்ம லாபத்தை தேடுன்னு சொல்றாரு, அக்கறையோட சொல்றாரு. ஆனா காலத்தை பத்தி நம்ம கவலைப்படுவதில்லை. காலம்னா என்னன்னு நமக்கு தெரியல, அது என்ன செய்யுங்கிறதும் தெரியல. ரெண்டாவது, விரைந்து நீ ஆன்ம லாபத்தை தேடுவதற்கு முயற்சி பண்ணுங்கிறாரு. அது என்ன முயற்சி? நன்முயற்சி. அந்த நன்முயற்சியில ஜீவகாருண்ய நன்முயற்சி. நம்ம ஜீவகாருண்ய நன்முயற்சினா ஜீவகாருண்யங்கிறதுக்கு நான் கடந்த நிலையில சில, அதாவது மக்கள் உணர வேண்டிய ஒளிநெறியில அனுபவத்தை சாதகத்தை நான் பேசிட்டு இருக்கேன். சாதாரண நிலையில செய்ய வேண்டியது நீங்க சொல்றீங்க, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது பாட்டு அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டியது, அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் முக்கியம். இங்க எல்லாரும் எல்லாரை விட அதிகமா சாப்பாடு போடக்கூடிய அன்பர்கள் தான் அதை செய்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கும் வருகிறவர்களுக்கு, ஆரம்ப பாடத்துல வருகிறவர்களுக்கு முதல்ல அதான் சொல்றோம், அன்னதானம் முதல்ல போனோன்னு அதை செய்ப்பா. எத்தனை அன்பர்கள் திரும்ப இங்க வரும்போது அவங்களுக்கும் பரிகாரம் ஒவ்வொன்னு சொல்லும் போது அதைத்தான் சொல்றோம். இது புரியல. இன்றைக்கு இந்த கட்டத்துல இப்போ இங்க உட்கார்ந்து பேசுறது வேற, செய்யறது ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுலயே இருந்துடக்கூடாது, மேற்கொண்டு விளக்கம் பெற்று வர வேண்டும் என்று ஒளி வழிபாடு ஒளி நெறிக்கு வா என்று பேசுறோம். இப்ப அதைத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அதோட நின்று போய் விடக்கூடாது. இதையே செய்துட்டு இருந்தவங்க எல்லாம் அதோட நின்று போயிட்டு அதையே செஞ்சுக்கிட்டு இருந்து காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிடக்கூடாது. கிடைத்திருக்கிற மானிட பிறப்பு, அப்படிப்பட்ட பிறவியை இந்த பிறவிலேயே நீ விரைந்த ஆன்ம லாபத்தை இப்பிறப்பிலேயே நீ அடையணும்னு பெருமாள் நமக்கு விட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் அப்படி இருக்கும் பொழுது, நடுவான தெய்வமா இருக்கும் பொழுது, இப்போ குருடர்கள் பார்க்க முடியல, ஒளி வழிபாடு செய்ய முடியல. அப்போ இவங்களும் எப்படி சாட்சியர்களா இருக்க முடியும்? குருடர்கள் ஏன் குருடர்கள் ஏன் பார்க்க முடியாது? புறத்தை இருக்கிற ஜோதிய பாவனை செய்ய முடியாது இல்லையா அவங்களால? ஆமா, அதுக்காக புறத்தை இருக்கிறவங்க பாவனை செய்ய முடியாதுதான். இப்ப இந்த தீபம் வச்சிருக்காங்க, இப்ப தீபத்தை இங்க உட்கார்ந்து வழிபாடு செய்ய முடியாது. இப்ப திருவிழாக வர்றாங்க, இந்த தீபத்தை கண்ணோட பார்க்க முடியாது, ஜோதி காட்டுறாங்க, அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஐயா, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நுணுக்கமாவும் ரொம்ப கவனமாவும் ரொம்ப ஆராய்ந்து அறிந்து மிக தேவையான ஒரு கேள்வியை கேட்கறீங்க. இப்போ ஜீவகாந்தனிக்கு முதல் கேள்வியே திருதற்கை மானிட தேகத்தில் ஆண்மையிலாகவும் சொல்றாரு. அதுல இந்த மானிட தேகத்தில் குருடர்களுக்கு பண்ணல, அவரு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது பொதுவான நடுவான தெய்வமா இருக்கும் பொழுது, எல்லாருக்கும் பொதுவான தெய்வமா இருக்கும் பொழுது அப்படி சொல்லாத குருடர்களை சொல்லலன்னு நீங்களே சொல்றீங்க. குருடர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேள்வியை நீங்க தான் கேக்குறீங்க. நடுவான தெய்வம்ங்கிறதையும் கண்டுபிடிச்சு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும், அது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். இன்னும் அது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க சொன்னோட நான் உங்களோடய சேர்ந்துக்கிறேன். அதிசுலபமாக சிவ அனுபூதியை, சுத்த சிவ அனுபூதியை கொடுப்பது தமிழ் பாஷை தாங்கிறாரு. ஆமா. இப்ப தமிழே தெரியாத வெளிநாட்டுக்காரங்க சன்மார்க்கத்தை மெச்சி பெருமானுடைய இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்க தமிழனை தவிர தமிழ் தெரிஞ்சவங்க தவிர வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சன்மார்க்கம் அடைய முடியாத? அப்படி இல்லை கிடையாது. அது எளிமையானது, ஈஸியா புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லுங்க. அது மட்டும் சொல்லலீங்க, நான் சொன்னது அப்படியே விட்டுட்டீங்களே. அதான் கொஞ்சம் கவனம் வேணும், உங்களுக்கு கவனம் வேணும். அதாவது கவன சக்தி பத்தி பேசுறேன். கவன சக்தினா நமக்கு என்னன்னே தெரியாது லைஃப்ல. ஏதோ போயிட்டு இருக்குல்ல, இதுதான் பார்த்துக்கிட்டு நேரா தான் பார்த்துட்டு போறோம், அது தெரியுதுங்கிறது மாதிரி. அதை வாழ்க்கையினுடைய நீர்வ வேகத்துல இயக்கத்துல தன்னை இழந்துடக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கலாம் ரொம்ப அதிநுட்பமானது. அதாவது நான் பிராக்டிக்கல். பெருமான் சொன்னது சுத்த சிவ அனுபவம். அந்த வார்த்தை விட்டீங்க. சுலபமானது, எளிமையானது, பாடுவதற்கும் துதிப்பதற்கும், அதை சொல்லல, அதை தான் நீங்க சொல்றீங்க. பெருமான் இதை சொல்ற சுத்த சிவ அனுபூதியை, அனுபவத்தை, சாகா கல்வியை லேசில் அறிவிக்கக்கூடியது தமிழ் பாஷை ஒன்றுதான் சொல்றார்.
அது சொல்லுங்க. இப்ப உங்களோட சேர்ந்துக்கிட்டான் நானும் இதெல்லாம் விட்டுட்டான். இப்ப உங்களுடைய நான் வந்துடுறேன், நீங்க எங்கெங்க கூப்பிடுறீங்களோ அங்கேயே வந்துடுறேன். இப்ப மற்றவங்க தான் அடைய முடியாது என்று அர்த்தமா? இதுக்கு சொல்லுங்க. இப்ப அவருடைய சொல்ல இப்ப முரண்பாடா இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் குருடன். இதெல்லாம் எப்படி பகுத்தறிவது? பகுத்தறிவது என்று சொன்னா பகுத்தறிவு சொல்றாரு போல இருக்கு இவரு. எனக்கு படுறதெல்லாம் வேற, நீங்க எடுத்துக்கிறதெல்லாம் வேற. எப்படின்னா இந்த 1 ரூபா கதை தான். 1 ரூபாய்க்கு எங்க ஊர்ல ஒரு கப்பல் வாங்கினாருன்னாரு. 1 ரூபாய்க்கு போய் எப்படி கப்பல் வாங்க முடியும்? அது 1 கோடி ரூபா. 1 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் பணக்காரன். இப்ப எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காருன்னா அவங்க பேசிட்டு இருக்கும்போது 1 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்கினேன்னா எதை பத்தி பேசுவாங்க? 1 ரூபாயை கொடுத்து வாங்குவாரு அவர் தகுதிக்கு. அவர் சொல்ற 1 ரூபாங்கிறது எது? ஐயா என்ன எடுத்துக்கிறாங்க? ஒத்த ரூபாய போய் 1 கோடி ரூபான்னு அவர் தகுதிக்கு அவருடைய நிலைக்கு அந்த 1 ரூபாங்கிறதுக்கு என்ன வழக்குல அந்த வார்த்தை 1 ரூபாய்க்கு என்ன பொருள்? அப்படித்தான் அர்த்தா. சாதாரண என்னமோ நம்ம எளிமையா சாதாரணமா பேசிட்டு போறதில்லை. உண்மை தெரிய தெரிய சத்தியம் வெளிப்பட அனுபவத்தை நோக்கி போகணுங்கிற இச்சை ஏற்பட அதுல தெரியறதெல்லாம் வேற. அதனால அன்னைக்கு வருந்தினாரு. ஒருத்தரும் ஒன்னும் புரிஞ்சுக்கல. இந்த சாப்பாடு போடுறதுக்கு அதுதான் எளிமை எடுத்துக்கிறாங்களேன்றத நானும் சொல்ல வரேங்க. எளிமை எடுத்துக்கு பேசிடுறாங்கல்ல. எளிமையா உள்ள நீங்க ஏன் எல்லாம் சொல்றீங்க? எளிமையா இருக்கு ஐயா. ஒரு போடுங்க போட்டுட்டு போயிட்டு இருங்க, சாப்பாடு இறங்குது செஞ்சுட்டு போங்க அப்படின்னா தப்பாக எடுத்துட்டு போறாங்க ஐயான்னு சொல்லிச்சு. சாப்பாடு எல்லாரும் செய்துட்டு இருக்கோம். உங்களை தாண்டி இங்க செய்துட்டு இருக்கவங்க தான் இங்க